Hey Levies, hi, வணக்கம், welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர்வா டேஸ்டியா ஹெல்தியான ஒரு ஃபுட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க வந்து weight gain ஆகவும் வேண்டாம், கம்மி பண்ணவும் வேண்டாம். நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா கொஞ்சோண்டு ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து weight reduce பண்ணனும். நான் வந்து what is that weight loss programல இருக்கறேன். சோ வந்து நிறைய weight reduce பண்ணனும். அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க white products வந்து அவாய்ட் பண்ணனும். white productsனா பால், மைதா, அரிசி இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வந்து weight loss programல அது ஹெல்ப் பண்ணும். அப்ப வந்து ரைஸே சாப்பிட கூடாதுன்னா அப்படி இல்ல. ஒரு வீக்லி ஒரு twice 2 times or 3 times வந்து சாப்பிட்டா போதும். மத்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஊர்ல நிறைய நல்ல ஹெல்தியான தானியங்கள் இருக்கு. அத வச்சு சாப்பிடலாம். நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி இதே மாதிரி நிறைய இது அவங்களோட ரெசிபீஸ்ல ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு சட்டுன்னு உடம்பு போடல, அவங்க ரொம்ப ஹெல்தியா இருந்தாங்க. பட் நம்ம இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஃபாஸ்டா வெயிட் கெயின் ஆயிரும். அதெல்லாம் இல்லாம எப்படி இந்த ஹெல்த்தியான ஒரு மில்லட்ஸ்ல சூப்பர்பா டேஸ்டியான ஒரு ஃபுட் சமைக்கலாம்னு சொல்லி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சஜஷன் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர் சூடானதும் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இருக்குல்ல அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது வந்து நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா நம்ம ஃப்ரை ஆகி அந்த ஜூஸ் மாதிரி வெளியே வந்தால் தான் ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 4 டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு தேவையான டொமேட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதங்கின உடனே லைட்டாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் நம்ம வீட்டில் மசாலா தூள் அரைப்போம்ல அந்த மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற மசாலா தூள் இல்லைன்னா லைட்டாக மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட தக்காளி வந்து நல்லா அது வந்து வதங்குற ஸ்டேஜுக்கு வந்துடும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, புதினா சரியான அளவுல ஒரு கைப்பிடி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 to 3 டீஸ்பூன் தயிர் இருக்கு இல்லையா, தயிரை நல்லா பீட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக பிரியாணி ஸ்டைலில் டொமேட்டோ ரைஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம குதிரைவாளி ஆட் பண்ணிக்கலாம். குதிரைவாளி வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா அது குழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இங்கே 1 கப் குதிரைவாளிக்கு 2 கப் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்த உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 1லேருந்து 2 விசில் வரைக்கும் விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டொமேட்டோ குதிரைவாளி ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா, ஆனியன் கர்ட், அப்புறம் கேரட், குக்கும்பர்லாம் ஆட் பண்ணி ரைத்தா பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பிளானில் இருக்கிறப்போ இதே மாதிரி டேஸ்டியாக கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.